வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு சம் இஃப் ஃபங்க்ஷன் SUMIFS ஃபங்க்ஷன் வந்துட்டு எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸல் ஷீட்டில் வந்து இது வந்து ஒரு அருமையான வரம் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஒரு கடல் மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சம் இஃப் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எந்தெந்த இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் இஃப் ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா சம் ரேஞ்ச். நம்ம எந்த ரேஞ்சை வந்துட்டு சம் பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம், ஐ மீன் வேல்யூ என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோன்றது தான் சம் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக வந்துட்டு சேல்ஸ் அமௌண்ட்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ சேல்ஸ் அமௌண்ட்டுன்றது வந்து சம் ரேஞ்சு. SUMன்னு வந்தாலே சம்முன்னு வந்தாலே நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சம் ரேஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்னு இருக்கும். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னா என்னென்னாக்கா என்ன க்ரைட்டீரியாவை நம்ம தேடுறோம் அப்படின்றது தான் நம்ம இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன்னா சேல்ஸ் பர்சன், ப்ராடக்ட்டு, சேல்ஸ் அமௌண்ட் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் க்ரைட்டீரியா 1ன்றதுல வந்து என்ன பர்டிகுலராக நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். நம்ம ரேஞ்சில் வந்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பர்சனில் வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனோட டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்கணும்னா எப்படி யூஸ் பண்ணி இந்த சம் இஃப் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுக்கலான்றது தான் வந்து கான்செப்ட்டு. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜான் அப்படின்ற சேல்ஸ் பர்சன் நம்ம எடுத்துப்போம். ஜான் அப்படின்ற சேல்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த செல்லை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோமோ அந்த செல்லில் வந்துட்டு கர்சரை வச்சு அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபார்முலா பாக்ஸ் போயிடுங்க. ஈக்குவல் போட்டுட்டு ஃபார்முலா வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். SUMIFS சம் இஃப்ஸ். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சம் ரேஞ்ச், நம்ம எந்த ரேஞ்சை நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த C காலமில் செகண்ட் ரோலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இது சூஸ் பண்ணிட்டு நம்ம இது ஃபுல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்க்ரால் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து எந்த செல்லை இது பண்ண போகிறோமோ அந்த செல்லை சூஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+Down ஏரோ கீ கொடுத்திங்கன்னா அந்த செல்லு வந்து சூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா கம்மா கொடுத்தோம்னா அடுத்தது வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் போயிடும். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் போயாச்சு அப்படின்னா எந்த ரேஞ்சில் நம்ம வந்துட்டு தேடுறோம் அப்படின்றது நம்ம விஷயம். இங்கே வந்து சேல்ஸ் பர்சனை நம்ம தேடுறோம். சேல்ஸ் பர்சன் தேடும்போது ஃபஸ்ட்டு காலமில் சூஸ் பண்ணிட்டு கீபோர்டில் Ctrl+Shift+Down ஏரோ மார்க்கி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அவ்வளோ லென்த்துக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது ரேஞ்ச் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அகைன் நம்ம கம்மா கொடுத்தோம்னா அடுத்து அது என்ன கேட்குதுன்னா யாரை தேட போகிறீங்க அப்படின்றது கேட்குது. நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்ன்றவரை நம்ம தேடுறோம். அப்போ நம்ம இங்கே என்னென்னா ஜான்ன்றவரை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ ஜான் வந்து நமக்கு தேவை. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ எக்ஸாக்டாக வந்து ஜான்ன்றவர் வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு 4100 ருபீஸ்க்கு வந்து நமக்கு பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது, கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இதை வந்து ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டுங்க. ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு ஜான்ன்றவரை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா இது அமௌண்ட் வந்துடும். ஸோ இதை சூஸ் பண்ணிங்கன்னா இது சம் பண்ணும்போது கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சம் டோட்டல் அமௌண்ட் வந்து 4100. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லென்த்தி பேஜில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீபோர்டில் மவுஸையும் நம்ம வந்து பிடிச்சி இழுத்துட்டு உட்காந்துட்டுருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நமக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஜான்ன்றவர் வந்து டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணாருன்றது மட்டும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா 1, க்ரைட்டீரியா 2, க்ரைட்டீரியா 3, 4, 5 எவ்வளோ க்ரைட்டீரியா உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ க்ரைட்டீரியாவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இதில் சர்ச் பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவோட இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது புரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஜான்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா
ப்ராடக்ட் ஏபி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அவர் வந்து ஏன்ற ப்ராடக்டை வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது இங்கே இப்போ வந்து ஃபார்முலா பாரில் ஈக்குவல் போட்டுக்கோங்க, ஈக்குவல் சைன் போட்டுட்டு சம் இஃப் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு க்ரைட்டீரியா சம் ரேஞ்ச் போட்டுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ மார்க்கு கீ கொடுத்துருங்க, கமா கொடுத்துக்குங்க. கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சில் வந்து நம்ம ஜானை தேடுறோம், ஜான் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை நம்ம தேடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்ன்றவரை தேடுறோம். ஓகேங்களா? இது வரலும் வந்து ஒரு டைலாக் முடிஞ்சிச்சு. சம் ரேஞ்சு, சம் க்ரைட்டீரியா 1 இது முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த வேல்யூ எந்த காலமில் இருக்குதோ அந்த காலம் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ் பர்சன் அந்த ஜான்றவரோட பேர் வந்து எந்த காலமில் ஃபாலோ ஆகுதோ அந்த காலமோட ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பர்சன் அப்புறம் வந்து யாரை நம்ம தேடுறோன்றது டைலாக் வந்து பார்த்திங்கன்னா ஜான்றவர் நம்ம தேடுறோம். அதனால் ஜான்றவர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. இது வரலும் வந்து ஒரு டைலாக் வந்து முடிஞ்சுது, இந்த ஆர்குமெண்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா அடுத்ததான் வந்து அவர் ஏன்ற ப்ராடக்ட்டை வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காருன்றதை பர்டிகுலராக நம்ம தேட போகிறோம். ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கமா கொடுக்குறேன். கமா கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2க்கு போய்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சூஸ் பண்ண தேட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை வந்துட்டு ஏன்ற ப்ராடக்ட்டை தான் நம்ம தேட ஏபின்ற ப்ராடக்ட் இருக்குது. ஏ வந்து எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஏபி இங்கே இருக்குது. இதில் தான் நம்ம வந்து தேட போகிறோம். அப்போ நம்ம ஏன்ற அந்த ரேஞ்சை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பர்டிகுலராக இந்த ரேஞ்சில் என்ன நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், ஏன்ற ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏன்ற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ன்றவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4100 ருபீஸ் வந்து அவர் மட்டுமே சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஜான்ன்றவர் ப்ராடக்ட் ஏவை வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த எக்ஸலில் வந்து சம் இஃப்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.